வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 2. பழைய நினைவுகளில் மன்மத் மனைவியிடம் எதையோ சீண்டலாக பேச போக அவள் உணர்வுகளில் புதைந்து போயிருந்த அதீத நமைச்சல் தரும் நினைவுகள் நிறைமதியினுள் கோபத்தீயை மூட்டிவிட்டு கணவனிடம் எரிந்து விழச் செய்தது. அந்த இருட்டிலும் சூடேறி கதகதத்த அவளின் கண்ண கதுப்பும் ஆத்திரத்தில் ஏறி இறங்கிய நெஞ்சு கூடும் அவளுடைய ஆவேசத்தை மறைக்காமல் தெளிவாக எடுத்துரைக்க அவனுக்கு புன்னகைதான் அரும்பியது. ஹே, நம்ம தாம்பத்திய வாழ்க்கையில இத்தனை வருஷங்களை கடந்து வந்ததுக்கு அப்புறமும் உனக்கு இவ்வளவு கோவம் வருது என்று தன்னை அணைக்க முயன்றபடி நகைக்கும் கணவனிடம் விலாங்காக நழுவியவள் அதே வேகத்தில் அவனுடைய கையையும் அழுத்த கிள்ளி வைத்தாள். ஏய் என்று தற்பொழுது மன்மத் திகிர, பேசாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஒவ்வொரு முறையும் நான் பாட்டுக்கு அமைதியா இருப்பேன், நீங்க தான் என்ன ஏதாவது சீண்டி விட்டுருவீங்க. உங்க வசதிக்கு என்கிட்ட நடந்துட்டதெல்லாம் ஞாபகம் வச்சு திரும்பவும் உங்களுக்கு வேணும்னா சிரிப்பு வரலாம், ஆனா எனக்கு கடப்பு தான் வருது என்றாள் நிறைமதி பல்லை கடித்தபடி. உன் பிள்ளைங்க சொல்ற மாதிரி உனக்கு எதுக்குதான் கடுப்பு வரல என்றபடி தலைக்கு முட்டு கொடுத்தவாறு மெத்தையில் சரிந்து படுத்தான் மனு. ஆமாமா, அப்பாவும் பிள்ளைங்களும் நான் வாயை திறந்தாலே ஏதோ சின்ஷான் கார்ட்டூன்ல வர்ற சிடுசிடு மம்மி மிக்சி கேரக்டர் தான் என்னோட உருவப்படுத்தி சொல்லுவீங்க. உண்மையில அதுல வர்ற அவளோட இன்னொரு பக்கம் தான் எனக்கு சரியா பொருந்தும். என் முன்னால எல்லாம் அடங்கி போறவங்க மாதிரி சீனை போட்டுட்டு பின்னாடி என்னை பத்தி கேலி பேசி சிரிப்பீங்க, அது எனக்கு தெரியாதா என்றாள் உள்ளே போன குரலில். அவள் குரலில் வெளிப்பட்ட வருத்தம் தான் தனிமைப்படுத்தப்படுவதாக மதி உணர்வதை பறைசாற்ற அவளை இழுத்து தன் நெஞ்சின் மீது சாய்த்து கொண்டவன், இப்ப ஏன் நீயே எதையாவது கற்பனை பண்ணிட்டு வளர்ற? நானும் பிள்ளைங்களும் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறோம், அதை நீ உணர்ந்துக்கவே இல்லையா? சும்மா விளையாட்டுக்கு கேலி செஞ்சு பேசுறதெல்லாம் இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டு வருத்தப்படுறவள என்ன செய்யறது என்று மனைவியின் முகத்தை நிமிர்த்தினான். என்று அழுத்தப்படி தன் மார்பில் தலை சாய்த்தவளை பட்டென்று பக்கவாட்டில் சரித்து விழிகளை நேராக பார்த்தவன், ஹே உம்மனா முஞ்சி, எவ்வளவு சந்தோஷமா கொண்டாட வேண்டிய நைட்ட இப்படி சோகமயமா மாத்திட்டு இருக்கியே என அதட்டினான். ஆமா, தேவையில்லாம பழைய கதையெல்லாம் பேசி என்ன மூடாப் செஞ்சது இவரா? இதுல என்ன ரொம்ப தான் மிரட்டுறாரு, அதுக்கு நான் வேற பயந்து நடங்கணுமா என்று நொடித்தவளின் கன்னத்தில் முகம் மலர அழுத்தமாக முத்தமிட்டவன், சரி ஆப் செஞ்ச நானே பள்ளியிருந்தத ஒளிரவும் வைக்கவா என சரசமாக முழிந்தபடி அவள் மீது சரிந்து முகத்தோடு முகம் உரசி தன்னவளை சிரிக்க செய்தான் மன்மத். கணவனின் செயலில் மேனி எங்கும் நானும் மூற்றெடுக்க, ஒண்ணு வேணாம் என்று அவளுக்கே கேட்காத குரலில் முறுக்கிக் கொள்ளும் மனைவியை கண்டு சத்தமின்றி நகைத்தவன் மேலும் தொடர்ந்து தனது லீலைகளோடு அவளுள் மோகத்துடன் மூழ்கினான். 27 வருடங்களுக்கு முன் நாமக்கல் அருகில் இருக்கும் ராசிபுரம் தான் மன்மத்துடைய அம்மா நளினியின் சொந்த ஊர். அவரின் அப்பா பொன்னையன் அங்கே மிகவும் செல்வாக்குமிக்க மனிதர். பல ஏக்கர் நிலப்பரப்பில் கூலி ஆட்களை வைத்து விவசாயம் செய்து மிராசுதாரராக வாழ்ந்து வருபவர். அம்மா நவநீதம் இல்லத்தரசி. நளினிக்கு குமரேசன் என்கிற ஒரு மூத்த சகோதரர் மட்டும் இருக்கிறார். தந்தை வழியில் தங்கள் நிலத்தில் இயற்கை விவசாய வழிமுறையை பின்பற்றி விவசாயத்தின் பரிணாமங்களையும் பயிர்களின் விளைச்சலையும் மேம்படுத்துவதற்காகவே இளங்கலை முதுகலை இரண்டிலுமே வேளாண்மை பட்டப்படிப்பை மேற்கொண்டார் குமரேசன். தமிழ் இலக்கியத்தில் பட்டம் வாங்கிய நளினி திருமணம் முடித்து புகுந்த வீடு சென்ற பிறகு வருடத்திற்கு இருமுறை தன் பிள்ளைகளின் குளிர்கால பள்ளி விடுமுறையிலும் கோவில் திருவிழாவின் பொழுது மட்டுமே ஊருக்கு வருவார். அவரின் கணவர் சம்பத் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் மேலாளராக மத்திய அரசாங்க பணியில் இருந்தார். ஒவ்வொரு முறையும் பொன்னையனோ அல்லது குமரேசனோ சென்றுதான் தங்கள் வீட்டு பெண்ணையும் அவருடைய பிள்ளைகளையும் வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும். திரும்ப ஊருக்கு அழைத்துச் செல்வதற்கு மட்டும்தான் காரை எடுத்துக்கொண்டு சம்பத் வருவார். மருமகளை தனியாகவோ அல்லது மகனுடனோ பிறந்த வீட்டிற்கு அனுப்பி வைக்க மாட்டார் அலமேலு. என்னதான் தங்களது சம்பந்தியின் குடும்பம் தங்களுக்கு நிகராக ஊரில் மதிப்புமிக்க குடும்பமாக வாழ்ந்து வந்தாலும் பெண்ணெடுத்த வீட்டிற்கு அடிக்கடி செல்வது கௌரவ குறைச்சலாக கருதப்பட்டு மகனை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் அவர். அலமேலு தங்கள் சொந்த ஊரான முசிறிக்கு அருகே உள்ள கிராமத்தில் பண்ணையாராக வாழ்ந்து வந்த தந்தையின் அதிகாரமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் அவ்வாளுமை பண்பு இயற்கையிலேயே அவர் ரத்தத்தில் ஊறி போயிருந்தது. அதேபோல் புகுந்த இடத்திலும் ரத்தினம் ஊரில் செல்வாக்கு மிக்கவர் என்பதோடு தலைமை செயலகத்தில் உயர்ந்த பதவியில் இருந்தவர் என்பதால் எங்கும் அவருக்கு தலையிறக்கம் தோன்றியதே இல்லை. அது குறித்து நளினியோ அல்லது அவரது பிறந்த வீட்டினரோ வருத்தம் எதுவும் கொள்வதில்லை. தங்கள் வீட்டு பெண்ணை அழைத்து வருவதில் தங்களுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் தந்தையும் மகனும் வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று அவர்களை உற்சாகமாக அழைத்து வருவர்.
இந்த முறையும் திருவிழாவை முன்னிட்டு கோவிலில் கொடியேற்றும் முன்னே தங்கையையும் பிள்ளைகளையும் அழைத்து வர சென்று விட்டார் குமரேசன். வழக்கமாக சித்திரையில்தான் கொடை வரும் என்பதால் பிள்ளைகளின் பள்ளி விடுமுறை குறித்து வீட்டினர் கவலை கொள்ள தேவையில்லாமல் இருந்தது. பேர பிள்ளைகள் புடைசூழ ஆவலுடன் வந்திறங்கிய மகளை ஆசையுடன் அரவணைத்துக் கொண்டார் நவநீதம். பயணம்லாம் சௌரியமா இருந்ததாமா? அதெல்லாம் அருமையா இருந்தது. அண்ணா கூட வரும்போது உங்களுக்கு என்ன கவலமா என்று புன்னகைத்த மகளின் கண்ணம் வலித்துவிட்டு பேரனிடம் ஆர்வமாக திரும்பினார் அவர். அடைய ராஜா குட்டி, என்னுடைய தோளுக்கு மேல வளர்ந்துட்டு போறானே என்று தாடையில் கை வைத்து அதிசயிக்கும் பாட்டியை கண்டு நகைத்த மன்மன், பாட்டி, என்னோட ஸ்கூல்ல என்னை விட உயரமா இன்னும் 4 பேர் இருக்காங்க. நான் இன்னமும் அவங்கள விட உயரமா வளரணும்னு இருக்கேன் என்று அவரை தோளோடு அணைத்துக் கொண்டான். வேண்டாண்டா கண்ணா, அப்புறம் பொண்ணு பாக்குறது ரொம்ப கஷ்டமா ஆயிடும் என்று வெகுளியாக கூறுபவரை கண்டு அவன் முகம் சுளிக்க நளினி வேகமாக தன் அம்மாவின் கவனத்தை மகளிடம் திருப்பினாள். அம்மா, உங்க பேத்தியை நீங்க கண்டுக்கவே இல்லையே, அவ முறைக்கிறா பாருங்க. அச்சச்சோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா ராசாத்தி. பாட்டி உனக்கு பிடிச்ச முறுக்கு, தட்டை, அதிரசம், ரவா லட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் பாரு. அதெல்லாம் முதல்ல உனக்கு மட்டும்தான். நீ சாப்பிட்டது போக மிச்சத்தை தான் மத்தவங்களுக்கு கொடுக்க போற என பேத்தியின் கையை பற்றி கொண்டு உள்ளறைக்கு விறுவிறுவென்று அழைத்து சென்றார் நவநீதம். பாட்டியின் பேச்சில் முகத்தில் பெருமை பொங்கி வழிய உள்ளே செல்லும் மகளை கண்டு சிரித்தபடி அண்ணி கல்பனாவிடம் திரும்பினார் நளினி. அப்புறம் நீ எப்படி இருக்கீங்க? முத்த அண்ணா, அண்ணி, அம்மா எல்லாம் ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? இன்னும் இல்ல நீ. பாப்பாவுக்கு நாளைக்கு வர பரிசு நடக்குது. முடிஞ்சதோ மதியத்துக்கு மேல கிளம்பி வரதா சொல்லிருக்காங்க. ஓ, சரி சரி. எங்க நம்ம வீட்டு கண்ணுக்குட்டிங்க ஹரீஷும் முகேஷையும் காணல? உங்க மருமக பிள்ளைய கிரிக்கெட் விளையாட போயிருக்காங்க. தானு சரியா சாப்பாட்டு நேரத்துக்கு ஆஜராயிருவாங்க பாருங்க என்றபடி அவரை உள்ளே அழைத்து சென்றார் கல்பனா. மாலை குடும்பத்தினர் அனைவரும் கோவிலுக்கு சென்று கொடியேற்றத்தின் பொழுது நடக்கின்ற பூஜைகளில் கலந்து கொண்டனர். மாமா என்று தன் கையை சுரண்டும் அத்தை மகளை திரும்பி பார்த்தான் 13 வயதில் நெடுவென்று ஒல்லியாக வளர்ந்து நின்ற ஹரீஷ். எனக்கு அந்த தேன் மிட்டாய் வாங்கித்தாயேன் என்று உணவு பிரியையான 11 வயது யோகிதா ஏக்கமாக கேட்க இவன் சங்கடத்தில் நெளிந்தான். உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா ரோட்டோரத்துல விக்கிறத வாங்கி கொடுக்காதன்னு என்கிட்ட சண்டை போடுவானே என்றான் அவளிடம் தயக்கமாக. முகத்தை சுருக்கியவளிடம், நீ கவலைப்படாத, நாளைக்கெல்லாம் அம்மா வந்துருவா. அதுக்கப்புறம் ஹரிஷ் அண்ணாவை தனியா ஒரு பக்கம் தள்ளிச்சிட்டு போயிருவான். நாம 3 பேரும் சேர்ந்து ஜாலியா நமக்கு வேணுங்கிற தேன் மிட்டாய், ஜிலேபி, குச்சி ஐசு, அப்புறம் இழந்த விடலாம் வாங்கி சாப்பிடலாம் என்று 10 வயதில் இருக்கும் முகேஷ் அவளுக்கு கற்பனையில் ஆசை காட்டினான் என்றால் ஹரீஷ் அதற்கு பலமாக தலையாட்டி ஆமாம் சாமி போட்டான். அதில் உற்சாகமான யோகிதா, இந்த நெரு ஏன் இந்த முறை தாமதமா ஊருக்கு வரா? எப்போது நான் வரும்போது ஊர்லயே இருப்பாளே சே என்றால் லேசாக எட்டி பார்த்து எரிச்சலுடன். இல்ல, பாப்பாவுக்கு நாளைக்கு தான் பரிச்சை முடியுதான். அதுக்கப்புறம் சாயங்காலம் முத்தப்பா, ஜோதி அம்மாவையும் பாப்பாவையும் ஊருக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க என்று விளக்கினான் ஹரீஷ். ஓ சரி, வாங்க நம்ம ராட்டினமா சுத்தலாம் என்று அவர்களோடு அவள் அங்கே செல்ல தங்கையிடம் ஒரு பார்வையை வைத்தபடி அங்கு நடக்கும் விழாக்களை ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் மன்மத். மறுநாள் சிறுவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த 9 வயது சிறுமி நிறைமதி தன் பெற்றோருடன் சிரிப்பும் கும்மாளமுமாக அங்கே வருகை புரிய வீட்டில் கலகலப்பிற்கு பஞ்சமில்லாமல் போனது. நிறைய முத்துக்கள் வைத்து நன்றாக ஓசை எழுப்பும் கொலுசை அணிந்திருந்த கால்களை உடையவள் ஓரிடத்தில் நில்லாமல் தன் பஞ்சு பாதங்களை கொண்டு தாத்தா, பாட்டி, குமரேசன், அப்பா, கல்பனா அம்மா, நளினி அத்தை, சிறுவர்கள் என ஒருவரையும் விட்டு வைக்காமல் இங்கும் அங்கும் ஓடி எதையாவது கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருப்பவளை கண்டு எரிச்சல் அடைந்தான் மன்மன். பொதுவாக அவன் வீட்டில் அவனுடைய பாட்டியின் உபயத்தால் பெரும்பாலும் அமைதியே நிலவும். வீடு அதிர உறக்க பேசுவது, தொலைக்காட்சியின் ஒளியை கூட்டி சத்தமாக அலறவிட்டு பார்ப்பது என்பெல்லாம் கூடவே கூடாது. அவ்வளவு ஏன், பட்டணத்து நாகரிகம் என்ற பெயரில் மருமகளும் பேத்தியும் கால்களில் அணியும் கொலுசு கூட ஒரு முத்து வைத்ததாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் நடந்தால் சிறு ஒளி கூட எழுப்பக்கூடாது. அப்படிப்பட்ட வீட்டில் பிறந்து பாட்டியின் வளர்ப்பில் வளர்ந்து வரும் மனுவிற்கு நிறைமதியை கண்டாலே ஆகாது. எந்நேரமும் உறக்க பேசி கலகலவென்று சிரிப்பதும், யாரிடமும் எந்தவித தயக்கமும் இன்றி உரிமையோடு சென்று அடம் செய்து தனக்கு வேண்டுவதை நடத்தி கொள்வதும், கொஞ்சம் கூட சுகாதாரம் பார்க்காமல் ரோட்டோரத்தில் விற்கும் அனைத்து தின்பண்டங்களையும் ஹரீஷ் முகேஷோடு இணைந்து வாங்கி சாப்பிடுவதுமாக அவளுடைய செயல்கள் எதுவுமே அவனுக்கு பிடிப்பதில்லை. அதோடு சேர்ந்து தற்பொழுது 15 வயதில் 10 பருவத்தில் நடைபோட்டுக் கொண்டு இருப்பவனுக்கு சென்னையில் அவன் வளரும் சமூகத்தில் உள்ள சிறுவர் சிறுமியர் அனைவரின் நாகரிகத்தோடு ஒப்பிடுகையில் தினமும் மஞ்சள் பூசிய முகத்துடனும் பெரிய பொட்டுடனும் ஏதாவது ஒரு பாவடை சட்டையும் கவனமாக வளைய வருபவள் சரியான பட்டிக்காடாக அசடாக தோன்றினாள்.
நாமக்கல் அருகே ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்து பள்ளி படிப்பை கூட தாண்டி இராது 80களில் மேல்நிலைப் பள்ளி வாத்தியாரான முத்துக்குமாருக்கு வாழ்க்கைப்பட்ட ஜோதிக்கு அன்றைய காலகட்டத்தில் தெரிந்த அலங்காரம் எல்லாம் அவ்வளவுதான். முத்துக்குமார், குமரேசன் இருவருமே ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள். பள்ளி பயிலும் பால்ய பருவத்திலிருந்தே இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்பதோடு தூரத்து உறவினர்களும் கூட. சிறு வயதிலேயே முத்து தன் தாயை இழந்து விட்டதால் குமரேசனின் வீட்டில் இன்னொரு பிள்ளையாகி போனார் அவர். அப்பா உள்ளூரிலேயே மளிகை கடை ஒன்றை நடத்தி வர அவரின் பெரும்பான்மையான நேரம் வியாபாரத்தில் மூழ்கிவிடும். குமரேசனை போலவே நளினிக்கு இன்னொரு தமையனாக இருந்தார் முத்து. பிள்ளைகளுக்குள் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் தோன்றாமல் பொன்னையனும் நவநீதமும் நடந்து கொண்டனர். உறங்குவதற்கு மட்டுமே வீடு செல்லும் முத்து மறுநாள் பள்ளி விட்டதும் குமரேசனுடனே அவர் வீட்டிற்கு வந்து விடுவார். கல்லூரி படிப்பை முடித்து முதலில் நளினி திருமணம் முடிந்த பிறகு புகுந்த வீட்டிற்கு சென்றுவிட அடுத்த சில வருடங்களில் குமரேசனுக்கும் திருமணம் முடிந்தது. முத்து தனது பட்டப்படிப்பை முடித்து கணக்கு வாத்தியாராக நாமக்கல் அரசியல் மேல்நிலைப் பள்ளியில் வேலையில் இணைய நல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் ஜாதக தோஷத்தால் அவருக்கு பெண் அமைவது தள்ளிக்கொண்டே சென்றது. முத்துவின் அப்பாவுடைய தேடலை தாண்டி பொன்னையன் தனியாக முயற்சி மேற்கொண்டும் கூட அவருக்கு சரியான வரன் அமையவில்லை. இறுதியில் ஜோதியின் ஜாதகம் பொருந்தி வர அவருடன் திருமணம் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு முத்துவிற்கு என்று இருந்த ஒரே உறவான அவர் தந்தையும் மாரடைப்பில் இறந்துவிட அனைவரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். எல்லோரையும் விட பெரிதும் பாதிப்பிற்கு உள்ளானவர் ஜோதிதான். தன்னை பெண்ணெடுக்கும் நேரம்தான் மாப்பிள்ளையின் அப்பா தவறிவிட்டதாக உற்றார். உறவினர்கள் பேச மனதுடித்து போனவரிடம் சென்று நின்றனர் பொன்னையனும் நவநீதமும். அதுவரை முத்துவின் பெற்றோராக பெயரளவில் இருந்து வந்தவர்கள் அந்த நிமிடத்திலிருந்து முழுவதுமாக அவரின் நல்வாழ்விற்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவருக்கும் ஜோதிக்கும் அவரின் தந்தை குறித்த தேதியிலேயே சிறப்பாக திருமணம் முடித்து வைத்தனர். அவர்களின் அன்பிற்கு தாங்கள் என்ன கைமாறு செய்துவிட முடியும் என்று பெரிதும் நெக்குருகி போயினர் மணமக்கள். அன்றிலிருந்து இன்று வரை முதியவர்களின் கட்டளையை ஏற்று அனைத்து பண்டிகை நாட்களிலும் முத்து, ஜோதி தங்கள் மகள் சகிதமாக அந்த வீட்டிற்கு வந்து விழாக்களின் கொண்டாட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்வர். அப்படி தவறுகின்ற பட்சத்தில் பொன்னையன், நவநீதம் தம்பதியினரும் அவர்கள் வாங்குகின்ற பேச்சு கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. அதோடு அவர்களோடு பேசவும் மறுத்து வீம்பு பிடிப்பார்கள் பெரியவர்கள். அதற்கு பயந்தே முத்துக்குமார் பண்டிகை தவறாமல் அவர்கள் வீட்டில் ஆஜராகி விடுவார். ஒரே ஒரு முறை அவர் தயங்கியதும் கூட நளினியின் புகுந்த வீட்டினருக்காகத்தான். தங்கள் குடும்பம் அந்த வீட்டினரோடு உறவாடுவதை அலமேலு விரும்பவில்லை என்பது லேசாக புரியவுமே தன்னால் உடன்பிறவாத தங்கையின் வாழ்க்கையில் எந்தவித சிக்கலும் தோன்றிவிடக் கூடாதே என்கிற கவலையில்தான் அவர் ஒதுங்க முயன்றதே. ஆனால் அதற்கு குமரேசன் விடவில்லை. நண்பனின் தயக்கத்தை தன் தந்தையிடமும் குறிப்பாக அவர் உணர்த்திவிட பொன்னையன் முத்துவிடம் பெரிதாக சண்டையிட்டு விட்டார். உன் கௌரவம் பாதிக்கும்படி உன்னை வற்புறுத்தி அந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போக மாட்டேன். ஆனா நம்ம வீட்டுக்கு நீ மருமக பிள்ளையோட வர்றதுக்கு அவங்கள காரணம் சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது என்று அவர் அதட்டவுமே கண்கள் கலங்க பட்டென்று அவருடைய கால்களில் விழுந்து விட்டார் முத்து. இந்த உறவுகளின் அன்பிற்காக நான் எனது சுய கௌரவத்தை சிறிது விட்டுக் கொடுப்பதில் தவறில்லை என்று முடிவெடுத்தவர் அதன் பிறகு எந்தவித தயக்கமும் இல்லாமல் வழக்கம் போல் அவர்கள் வீட்டிற்குள் மகிழ்ச்சியோடு தன் குடும்பத்துடன் வந்து போய் கொண்டிருக்கிறார். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.